கடந்த 2-3 மாதங்களில் ராகுல் காந்தியினுடைய செயல்பாடு அதிர்ச்சிகரமாகவும் அவமானகரமாகவும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். உங்களோட எங்களுக்கு இருக்க பிடிக்கல, எங்களுக்கு வேற சில நிர்பந்தங்கள் இருக்கு, நட்போட பிரிவோம், பிரிஞ்சுட்டு போய் விஜயோட கூட்டணி இவங்க யார் வேணான்னா ஏன்னா பொதுமக்கள் முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி விஜய் தன்னுடைய அலட்சியம், திமிர்த்தனம் இதையெல்லாம் வேற வேற வடிவங்கள்ல வார்த்தைகள்ல காட்டுறாரு. இந்த குறைபாடுகள்லாம் இருந்தும் கூட லட்சக்கணக்கான பேர் அவர் பின்னாடி திரள்றாங்க, இளைஞர்கள். திமுக வலுவான கூட்டணி உறுதியா இருக்கு, இன்டாக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த கண்ணை வலிக்க அதுல நம்ம கணத்திலேயே அரைஞ்சது மாதிரி அவ்வளவு. அப்ப பெரம்பூர் மாதிரி சின்ன சின்ன ரோடு இருக்கிற இடங்கள்ல அவ்வளவு கூட்டம் கூடனா எப்படி நவந்து போக முடியும்? இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நீங்க கட்சி நடத்தி ஆகணும். அப்படியே சொகுசா உட்கார வச்சு சொகுசா தூக்கிட்டு போயிருவாங்களா அவங்கள? நான் வருவேன், என் இஷ்டத்துக்கு வருவேன், நான் இங்க இருந்து இப்படி நினைச்சா நான் அங்கே போய் குளத்துல இருக்கணும், அப்படின்னு கண்ணை மூடி கண்ணை தந்தா வெளிவாகத்த இருக்கணும். நீங்க என்ன பெரிய கடவுளா? ஆனா அப்படி மற்றவங்க எல்லாம் சொல்லும் போது இவர் மட்டும் திமிர்த்தனமா இல்ல சதினா, சதிக்கு ஆதாரத்தை காட்டி யாரையாவது பிடிச்சு உள்ள போட வச்சிருக்கணும். உங்களுக்கு இன்னும் சும்மா வெறுமனே இப்படி பண்றாங்கன்னா அதை புத்தி கெட்ட இளைஞர்களும் அதை நம்புறாங்க. இந்த பித்தலாட்ட அரசியல் மாற்று சக்தின்னு சொல்லிட்டு வந்த விஜய் பண்ணலாமா? தூய சக்தின்னு சொல்லிக்கிற விஜய் பண்ணலாமா? நீங்க தூய சக்தி கிடையாது. பிரச்சாரம் பயங்கரமா போயிட்டு இருக்கு. எல்லா கட்சிக்காரங்களும் அவங்களுடைய தொகுதியில எல்லாமே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிமுகல பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கூட்டு பிரச்சாரம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டிஎம்கே இன்னும் கூட்டு பிரச்சாரம் பண்ணலையே. ராகுல் காந்தி அவர்கள் பாண்டிச்சேரி போயிட்டாரே தவிர்த்து தமிழ்நாட்டுல இன்னும் அவர் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கு. அது போன பாண்டிச்சேரியில கூட நாங்க 16 நீங்க 14ன்னு காங்கிரஸ் திமுக ஒப்பந்தம் போட்டு கூட்டணி வச்சுதான் தேர்தலை சந்திக்கிறாங்க. அந்த பாண்டிச்சேரியில கூட திமுகங்கிற வார்த்தையவே ராகுல் பயன்படுத்தல. அவருடைய ஈகோல சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கலாம், தான் நினைச்சதை சாதிச்சுட்டா அவர் பெருமைப்படலாம். அந்த அணிக்கு அது நல்லதா? கூட்டணின்னு ஒண்ணு வச்சு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு கூட்டணி உருவான பிறகு சில வருத்தங்களை தள்ளி வச்சுட்டு களத்துக்கு வர்றதுதான் முதிர்ச்சியான அரசியல். எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பார்வை இருக்கு, ஒரு பத்திரிகையாளரா எனக்கு ஒரு பார்வை இருக்கு. கடந்த 2-3 மாதங்களில் ராகுல் காந்தியினுடைய செயல்பாடு அதிர்ச்சிகரமாகவும் அவமானகரமாகவும் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு பேசுற அளவுக்கு ஒரு நாளாந்திர அரசியல்வாதி இல்ல ராகுல் காந்தி. எந்த முடிவையும் எடுக்கிற உரிமை அவருக்கு இருக்கு, அவர் சார்ந்த கட்சிக்கு இருக்கு. அரசியலுக்கும் நேர்மைக்கும் ரொம்ப தூரம். ஆனா குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கணும்ல. ஒரு முடிவு எடுத்தா உங்களோட கூட்டணி சேர்றவங்க சரி, உங்களோட எங்களுக்கு இருக்க பிடிக்கல, எங்களுக்கு வேற சில நிர்பந்தங்கள் இருக்கு, நட்போட பிரிவோம், பிரிஞ்சுட்டு போய் விஜயோட கூட்டணி இவங்க யார் வேணான்னா அந்த முடிவை துணிச்சலோட எடுக்கணும். சில பல காரணங்கள் எடுக்க முடியல, இல்ல என் குரலை அம்மாவோ கார்கேவோ கேட்கலன்னு ராகுல் நினைச்சாருன்னா அமைதியா கடந்து போயிடணும். பாண்டிச்சேரி வரைக்கும் வர்றார், பிரச்சாரம் பண்றார், திமுகங்கிற வார்த்தையோ அவர் சொல்லல. நட்பு ரீதியா போட்டி போடுறோம்னு சொல்லிட்டு திமுகவுக்கு கொடுத்த தொகுதியில ஒரு 5 காங்கிரஸ்காரங்க போட்டி போடுறாங்க. அதை கண்டிக்கணும், கட்சியை விட்டு நீக்கணும், தற்காலிகமாவது எதுவுமே செய்யல. அந்த 5 பேர் ஏர்போர்ட்ல போய் ராகுல் காந்தியை பார்த்து போட்டோ எடுத்துக்கிறாங்க, போஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த போட்டோ இவரு வெளியிடுறாரு. இது எதுவுமே முதிர்ச்சியான அரசியலாக எனக்கு தெரியல. இப்ப ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல நம்ம கேட்கிறோம். இன்னைக்குதான் வரணும், இத்தனாம் தேதிக்குள்ள வரணும்னு ஒன்றும் கட்டுப்பாடு கிடையாது. ஆனால் ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சிருக்கிற பிஜேபி, எதையும் செய்ய துணிகிற பிஜேபி, எல்லா பலங்களையும் வளங்களையும் வைத்திருக்கிற பிஜேபி பல தடவை வந்துட்டாங்க. பல முதலமைச்சர்கள் வர்றாங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு மத்திய அமைச்சர் தலைமையில போய் வேட்புமனுவை தாக்கல் பண்றாங்க. எதுக்காக? அது ஒரு பேசு பொருளா மாறுது. பட்னாவிஸ் வந்திருக்கிறாரு, நட்டா வந்திருக்கிறார், பீகார்ல துணை முதலமைச்சர் வந்திருக்கிறார் அப்படின்னு ஏதோ அந்த ஒரு நாள் கூத்து நடக்குது இல்ல. அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு முனைப்பு இருக்குல்ல, அந்த முயற்சி இருக்குல்ல, ஒரு 10% காங்கிரஸ் காட்ட வேண்டாமா? இன்னைக்கு வரைக்கும் டி.கே. சிவகுமார் தவிர, கர்நாடக துணை முதலமைச்சர் தவிர வேற யார் வந்தா? ராகுல் வருத்தமோ நேரம் இல்லையோ இல்ல வரப்போறாரு, இப்ப வர டைம் இல்ல, பிரியங்கா வந்திருக்கலாம்ல. அதை கூட செய்ய மாட்டாங்களேங்கிற போது இது ஏதோ திமுகவை நம்ம வீழ்த்திட்டோம், அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டோம்னு நீங்க நினைக்க கூடாது. உங்க சொந்த கட்சி காங்கிரஸ்காரனையும் நீங்க வீழ்த்துறீங்க. போராடி 28 இடம் வாங்குனீங்கல்ல, அதுல ஒரு 50% 70% ஜெயிக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு மெனக்கெட்டு இருக்கணும். இன்ஃபேக்ட் பாஜக விட காங்கிரஸ் தான் அதிக செல்வாக்கு இருக்கு தமிழ்நாட்டில். இருக்கு, அதை நீங்க தக்க வைக்கணும். இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்து இந்த லட்சணத்தை நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா எவ்வளவு காலத்துக்கு நீங்க சொல்லுவீங்க, எவ்வளவு காலத்துக்கு நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்? அது கரைஞ்சுக்கிட்டே தானே போகும். செல்வாக்கு இல்லாத பாஜக பயங்கரமா எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதை பார்த்து அதனால சொன்ன அதுல 10% கூட இவர் காட்ட மாட்டாரு. காங்கிரஸ் கட்சி காட்டல. இது காங்கிரஸுக்கும் நல்லதல்ல, திமுகவுக்கும் நல்லதல்ல, ஒட்டு மொத்தத்துல அந்த அணிக்கும் நல்லதல்ல. அதாவது ஒரு 10 தொகுதியிலாவது 10 ஊர்லயாவது மேடை ஏறணும் ஒன்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு அடையாளத்துக்கு ஒரு ஊர்லயாவது எல்லோரும் ஒரு இடத்துல நின்னாங்கன்னா அது ஒரு மெசேஜை மக்களுக்கு கடத்தும்.
என்ன செய்யறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா அதை செய்ய தவறுனா தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு ராகுல் செய்த மிகப்பெரிய துரோகம்னு தான் காங்கிரஸ்காரனே பேசுவான். வேற யாரும் பேச வேண்டாம். சோ அப்ப அந்த கூட்டணியே வந்துட்டு இஷ்டம் இல்லாம தான் இருக்கிற மாதிரி ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் திமுக வலுவான கூட்டணி உறுதியா இருக்கு, இன்டாக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல இந்த கண்ணை வலிக்க வலிக்க. அதுல நம்ம கணத்திலேயே அரைஞ்சது மாதிரி அவ்வளவு சங்கடங்கள், அவ்வளவு குழப்பங்கள் தோழமை கட்சி தலைவர்களாலேயே ஆரம்பத்துல இருந்தே. இப்ப அதெல்லாம் ஓரளவு முடிஞ்சு நாமினேஷன் ஃபைல் பண்ணி 4 நாள் பிரச்சாரத்தையே ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா தேர்தலையும் எல்லா அணிகளையும் இந்த குழப்பங்கள் வருந்தான். இந்த முறை திமுகவில் தோழமை கட்சிகளால் எழுந்த குழப்பங்கள், சங்கடங்கள் கொஞ்சம் அதிகம். எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுக்கிட்டு இன்னும் வேகமா வேலை செய்யறாங்களோ இந்த ஒரு வாரத்துல அவங்களுக்கு நல்லது. என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஓகே சார். இப்போ பிரச்சாரம் எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ தாவேக்கால வந்துட்டு விஜய் அவர்களும் பிரச்சாரம் நெறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. சவுத்ல அதாவது தமிழ்நாட்டுல வந்துட்டு மெயினா சென்னையில தான் அவருக்கு நெறைய கூட்டம் வரும். சவுத் தமிழ்நாட்டுல வராது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலியில அப்படி நெறைய நான் கூட்டம் பார்க்கல. வந்தது. எல்லா ஊர்லயும் கூட்டம் வருது. அவர் ம். போற ஊர்ல வர்ற கூட்டம் வந்து அந்த மாவட்டத்து கூட்டம் மட்டும் இல்லைங்கிறது தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ம். ஒரு இப்ப திருநெல்வேலிக்கு வராருன்னா தென்காசி, தூத்துக்குடி, நாகர்கோயில்னு மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வந்து குமியுறாங்க. விஜய பார்க்கணுங்கிற அந்த ஆர்வம் தான். ம். பெரிய கொள்கைகளை சொன்ன கொள்கை தலைவரா மாறிட்டாரா? இல்ல. ம். பிரபலமான நடிகர், மிக பிரபலமான நடிகர். நாம ரசிக்கிற, ஆராதிக்கிற ஒரு நடிகர் வராருன்னா எல்லாரும் வந்து அப்படி பாய்ஞ்சு போறாங்க தான். இது ஓட்டா மாறுமா? மாறும். ம். ஆனா மொத்த ஓட்டே அவ்வளவுதானான்னு எனக்கு சொல்ல தோணுது. ம். ஏன்னா பொதுமக்கள் முகசுளிக்க வைக்கிற மாதிரி விஜய் தன்னுடைய அலட்சியம், திமிர்த்தனம் இதையெல்லாம் வேற வேற வடிவங்கள்ல, வார்த்தைகள்ல காட்டுறாரு. ம். ஒரு நாள் இப்ப பிரச்சாரமே எனக்கு பண்றதுக்கு அனுமதி கொடுக்க மாட்றாங்கன்னு ஒரு நாள் குற்றச்சாட்டு சாட்டினாங்களா? திமுக சதி செய்கிறதுன்னாங்க. சரி அனுமதி குடுத்துட்டா எந்த காரணமும் சொல்லாம பிரச்சாரம் ரத்து, ரத்து, ரத்துன்னு அறிக்கை வந்துட்டே இருக்கா? என்ன ரத்து? உடம்பு சரியில்லையா? நல்லா இல்லைன்னா சொல்லுங்க நானும் சேர்ந்து ப்ரே பண்றேன். தமிழ்நாட்டு மக்கள் ப்ரே பண்ணுவாங்க. இல்ல அடுத்த நாள் வந்து ரொம்ப வீரியமா பேசுறாரு. அப்ப நேத்து எங்கெங்க போனீங்க? சொல்ல மாட்டேன். ம். ஏன் பிரச்சாரம் ரத்து? சொல்ல மாட்டேன். உங்க கட்சிக்காரன் ரூ. 100 ரூ. 1000 ரூ. 1,00,000 செலவு பண்ணி உங்களுக்கு எவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டு காத்துட்டு இருக்கிறான். ரத்துன்னு சொன்னா அந்த உழைப்பு என்ன ஆகுறது? இப்ப ரத்துங்கிறது இவர் சைடுல தான் சொல்றாங்களா? இல்ல போலீஸுமே நெறைய பேர் வந்துட்டு இல்ல, இல்ல. நீங்க எங்களுக்கு முதல்ல தவறா புரிஞ்சுக்காதீங்க. ம். அனுமதி குடுத்த இடங்களில் தான் ரத்துன்னு அவங்க சொல்றாங்க. இல்லாட்டி அனுமதி கிடைக்கவில்லைன்னு எங்கேயாவது ஒரு அறிக்கை வந்திருக்கா அதற்கு பிறகு? ம். வரல. அப்பயும் கூட என்ன சொன்னாங்க? 48 மணி நேரம் முன்னாடி ஆன்லைன்ல போடுங்க. அனுமதி குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ம். டைம் மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ம். ஏன்னா, இன்னைக்கு ஸ்டாலின் வந்துட்டு போறாரு, எடப்பாடி வர்றாரு, இல்ல விஜய் வர நேரத்துல வேற யாருக்கும் குடுத்துறக்கூடாது அப்படின்னு போலீஸ் பாதுகாப்பு குடுக்கணும் இல்லங்க. நம்ம 1000 ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு 1000 கதை பேசலாம் நம்ம. அது சரி இல்ல, இது சரின்னு. அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இருக்கிற போலீஸ வச்சு ஓரளவுக்கு பாதுகாப்பு குடுக்கணும்னா, அந்த டயத்த பிரிச்சுக்கிட்டு குடுப்பாங்க. சரி அவர் வந்து போன பிறகு 1/2 மணி நேரம் ஆகும் இந்த ஊர தாண்டறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு குடுங்கப்பா. அப்படின்னு அந்த காவல்துறை லோக்கல் அதிகாரிகள் முடிவு பண்ணி ஒப்புதல் குடுத்தா தேர்தல் ஆணையம் அந்த அனுமதிய குடுக்குது. ம். இப்படி கொடுக்கப்பட்ட ஊர்ல தான் ரத்துன்ற வார்த்தை வருது. இல்லாட்டி எங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் எங்களுக்கு அநீதி இழைக்கிறார்கள், துரோகம் செய்கிறார்கள்னு நேரா கத்தி குமிச்சிருப்பாங்க. ம். குடுத்தா வர்றதில்ல. அப்படி ஏன் குடுக்கலைன்னா அத உண்மைய சொல்றதில்ல. பொய் சொல்றது. ஒழுங்கா அப்ளிகேஷன் நிரப்பி குடுத்தா தானங்க அவங்க அனுமதி குடுப்பான். நாங்க போற நேரம் பார்த்து பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. பெரம்பூர்ல மொத சொன்னது அவரு. அந்த பள்ளத்த மூடுனது யாரு? பினராயி விஜயனா? உங்க பாஷையில அதே ஸ்டாலின் தானே மூடுறாரு. ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். அவருக்கு அந்த அதிகாரம் இல்ல. காபந்து அரசு என்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சோ தேர்தல் இத்தனாம் தேதி, இத்தனாம் தேதின்னு அந்த பிரஸ் மீட் நடந்த நிமிஷத்துல இருந்தே அரசுக்கு அதிகாரம் கிடையாது. ம். எல்லாம் அந்த டோட்டல் செட்டப் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்கு போயாச்சு. அப்புறம் திமுகன்னு இழுத்துட்டு வந்தீங்கன்னா, இந்த குறைபாடுகள்லாம் இருந்தும் கூட ம். லட்சக்கணக்கான பேர் அவர் பின்னாடி திரள்றாங்க இளைஞர்கள். ம். அதுல 95% பேர் இளைஞர்கள் தான். கிட்டத்தட்ட 100% கூட சொல்லலாம். இருக்குங்கிறத நம்ம மறுக்கல. அது ஒரு தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இல்ல இவரே அந்த சில தொகுதிகள், பல தொகுதிகள் இல்ல ஆட்சி பிடிக்கிறவர்கள் ஜெயிப்பாரா தெரியாது. பட் என் பார்வை ஆட்சியை பிடிக்கிற அளவுக்குலாம் இந்த தேர்தல்ல நடக்காது. மிக நிச்சயமாக ஒரு இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை பெறுவார். 10ல இருந்து 15% வாங்குவாருங்கிறத நான் தொடர்ந்து சொல்றேன். இப்பயும் நான் இந்த கருத்துல எனக்கு மாற்றம் இல்ல. ம். ஓகே. சோ அவரு கேம் சேஞ்சரா தான் இருப்பாரு. கேம் சேஞ்சரா இருப்பாரா? இல்லன்னா ஜனநாயகத்துல அவர் ஆட்சிக்கே வர முடியாதுங்க. அப்படிலாம் நான் தீர்ப்பு சொல்லக்கூடாது. என் பார்வை அது. அது யாருடைய கேம எப்படி மாத்துறாருன்னு நமக்கு தெரியல. யார் ஆட்சி புடிப்பாங்கங்கிற கேம் அது சேஞ்சரா இருப்பாரு. அவர் வாங்குற 15% வாங்குறாருன்னா, நிச்சயமா யாருடைய தோல்விக்கு அவர் காரணமாக இருக்க போகிறார். ம். சோ அந்த மாரி எடுத்துக்கலாம். ஆமா. பட் சார் இப்போ இவங்க சைடுல இருந்துமே வந்துட்டு விஜய் அவர்கள் நெறைய ஷோ எல்லாம் கேன்சல் பண்றாங்க. ரோட் ஷோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. பட் பெரம்பூர்ல இருந்து கொளத்தூர் வர டைம்ல வந்துட்டு எங்கள வேணும்ட்டே வரவிடல அப்படிங்கிற நெறைய குற்றச்சாட்டு தாவேக்கால ஏன்னா தான் இவ்வளவு வச்சாங்க. கூட்டம் வர்றத நல்லா டைட்டா கேமரா வச்சு, ட்ரோன் வச்சு படம் காமிச்சு கூட்டத்தையும் காட்டுவீங்க. ம். அந்த கூட்டத்தினால நகர்ந்து போறது கஷ்டம் தானங்க. சென்னை நகர வீதிகள்ல எல்லா ரோடும் மவுண்ட் ரோடு மாரியா இருக்கு. அந்த மவுண்ட் ரோட்ல எவ்வளவு டிராபிக்ல மாட்டிக்கிறோம். எத்தனையோ நாள்.
அப்ப பெரம்பூர் மாதிரி சின்ன சின்ன ரோடு இருக்கிற இடங்கள்ல அவ்வளவு கூட்டம் கூடனா எப்படி நகர்ந்து போக முடியும்? இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நீங்க கட்சி நடத்தி ஆகணும். அப்படியே சொகுசா உட்கார வச்சு சொகுசா தூக்கிட்டு போயிருவாங்களா அவங்கள? கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். நீந்தி தான் போகணும். மக்கள் வெள்ளத்தில் நீந்தி வந்தார். தினத்தந்தில எத்தனை தலைப்பு, எத்தனை தலைவர்களுக்கு நம்ம பார்த்திருப்போம். நீங்களும் அப்படிதான் போய் ஆகணும். இல்ல அடுத்த ஹாஃப் அன் ஹவர் நான் ஏற்கனவே கண்ண மூடி கண்ண திறந்தேன். அதுக்கு என்ன கற்பனை உலகத்துல வாழணும் அதுக்கு நீங்க. கஷ்டப்பட்டு தான் போய் ஆகணும். 4 மணினா 6 மணி ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ்ல பெர்மிஷன் கேளுங்க. என்னை எதுவுமே செய்யக்கூடாது. நான் வருவேன், என் இஷ்டத்துக்கு வருவேன். நான் இங்க இருந்து இப்படி நினைச்சா நான் அங்க போய் குளத்துல இருக்கணும். அப்படி கண்ண மூடி கண்ண திறந்தா வெளிவாகத்துல இருக்கணும். நீங்க என்ன பெரிய கடவுளா? கடவுளுக்கே அந்த அதிகாரம் கிடையாதுங்க. கடவுள் ஊர்வலம் வந்தாலே கொஞ்சம் நிறுத்துப்பா அப்படின்னு சொல்றதுதான் இது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பாக்குறோம் கண்ணு முன்னாடி. நீங்க அவரோட பெரிய ஆளா? இந்த கஷ்டங்களை தாங்கி நான் எத்தனையோ வழிகளை தாங்கி வந்தேன். இந்த சின்ன வழியை தாங்க மாட்டீங்க. என்ன சொல்றாங்கன்னா சார், கரூர்ல நடந்த சம்பவம் மாதிரி இங்க பிளான் பண்றாங்க, அதனாலதான் அவர் முன்னெச்சரிக்கையா இதை சொல்றதுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி வேணாமா? அப்படின்னு இப்படி சொல்றாங்க. இப்படி ஒரு ஒரு கேவலமான அரசியல் பண்ணலாமா? கரூர்ல நடந்து ஏதாவது ஒரு ஆதாரத்தை வரைக்கும் எடுத்து காமிச்சிங்களா? என்ன நடந்துரும்? உங்க சேட்டனால நடந்துச்சு. அதே சேட்டை தான் இப்பயும் பண்றாரு. போற இடத்துக்கெல்லாம் மற்ற மற்ற ஊர்கள்ல இருந்து மற்ற மற்ற இடங்கள்ல இருந்து ஆட்களை திரட்டுறது. அப்ப இப்படி நடக்கதான் செய்யும். அது விரும்பணும்னு யாருமே நடக்க மாட்டோம். முதலமைச்சரே என்னங்க சொன்னார்? எந்த தலைவனும் விஜயை கூட தன் தொண்டர்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா அப்படி மற்றவங்க எல்லாம் சொல்லும்போது இவர் மட்டும் திமிர்த்தனமா இல்ல சதினா, சதிக்கு ஆதாரத்தை காட்டி யாரையாவது பிடிச்சு உள்ள போட வச்சிருக்கணுங்க. இந்நேரம் சும்மா வெறுமனே இப்படி பண்றாங்கன்னா அத புத்தி கெட்ட இளைஞர்களும் அதை நம்புறாங்க. புத்தி கெட்ட இளைஞர்களும் அதை நம்புறாங்க. எதிர்த்து கேள்வி கேட்கணுங்கிற அந்த குறைஞ்சபட்ச அறிவு இல்லாம போச்சு. நான் நிஜமாவே வெக்கப்படுறேன். தமிழ்நாட்டு இளைஞர்கள் இப்படி மூளை மழுங்கி போனார்கள். நான் வெக்கப்படுறேன். விஜய்க்கு ஓட்டு போடுறதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. லட்சம் இல்ல, இன்னும் பல லட்சம் பேர் கூட போய் திரளட்டும். நீங்களும் நானும் தடுக்க கூடாது, தடுக்க முடியாது. சரிங்களா? குறைஞ்சபட்சம் சுய அறிவை யோசிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, ஏன் சொல்றாரு? ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் ஆக விடாம தடுத்துட்டாங்க. திமுக பிஜேபி இப்படி கை தட்டுறது. ஜனநாயகன் படத்தை திமுக பிஜேபி சேர்ந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கை தட்டுறது. ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். ஏன் தலைவர் இப்படி பேசுறாரு? யோசிக்கணுங்க. சோறு தானே திங்கிறோம். யோசிக்கணுமா கூடாதா? ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். ஒண்ணு உங்க படத்தை தடுத்து உங்க வளர்ச்சியை தடுக்கணும். இல்லாட்டி உங்க படத்தை ரிலீஸ் பண்ண விட்டு அதுல ஒரு மொக்க படம்னு நிரூபிச்சு உங்க வளர்ச்சியை தடுக்கணும். ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். என்ன தடுத்தாலும் 2 பேரும் சதி பண்றாங்க, ரிலீஸ் பண்ணாலும் சதி பண்றாங்க. யாரை ஏமாத்து? இந்த பித்தலாட்ட அரசியல் மாற்று சக்தின்னு சொல்லிட்டு வந்த விஜய் பண்ணலாமா? தூய சக்தின்னு சொல்லிக்கிற விஜய் பண்ணலாமா? நீங்க தூய சக்தி கிடையாது. 100% சொல்ல விஜய் தூய சக்தி கிடையாது. ஏன்னா பிஜேபி உங்களோட பேச்சு நடத்தி இருக்கிறாங்க. ஏன்னா சொன்னது நான் இல்ல, ஆதவ் சொல்றாரு. அதை நீங்க மௌனமா வேடிக்கை பாக்குறீங்க. கொள்கை எதிரின்னு சொல்றீங்க, அந்த பிஜேபியோட பேச்சு நடத்தி இருக்கிறீங்க. பாதி இடம் தருவதாக சொன்னார்கள், ஆட்சியில் பங்கு தருவதாக சொன்னார்கள். யாரு உட்காந்து பேசவும் தானே அந்த 2 வார்த்தை வந்திருக்கு டேபிள்ல? இல்ல எழுதி போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு ஓடிட்டானா? இல்ல ராக்கெட் விட்டானா? அப்படி விஜய் வீட்டு கேட்ல அப்படி வெளியே இந்தாங்க பாதி ஆட்சியில் பங்கு, பாதி இடங்கள் ஒரு கண்டிஷனா வந்துச்சா? யாரு காதுல பூ சுத்துறீங்க? நேர்மையற்ற அரசியல். ஆனால் அந்த அரசியல்வாதிங்கிற முறையில் அந்த அரசியல் விஜய் நல்லா பண்றாருன்னு நான் ஒரு பக்கம் சொல்லுவேன். தூய சக்தின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. சோ அந்த மாதிரி. ஓகே சார், இப்போ சீமான் அவர்களுக்கு நிறைய இளைஞர்கள் ஓட்டு தான் வரும். அப்போ இந்த தடவை நீங்க சொல்றீங்க விஜய் அவர்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் வராங்க. அப்ப சீமானுக்கும் பாதிப்பு இருக்கும். அண்ணாமலையை நம்பி எத்தனை லட்சம் இளைஞர்கள் பிஜேபியில சேர்ந்து பிஜேபி கொள்கைக்காக இல்ல, அண்ணாமலையினுடைய உடல் மொழி வாய்மொழிக்காக அவருடைய பாடி லாங்குவேஜ் பிடிச்சு அவருடைய ஆக்ரோஷ அரசியல் பிடிச்சு போனவர் தான். சமுதாயத்தினாலையும் போனவர் இருக்கிறான். நம்மால் வந்துட்டாரு, நம்ம போவோம், அப்படி போனோம். அந்த இளைஞர்களுடைய வாக்குகளும் விஜய் கிட்ட இருக்கு. இளைஞர் இளம்பெண்கள் பாசறை வைத்திருக்கிற அதிமுகவுக்கும் பாதிப்பு ஏற்படும். இளைஞரணி செயலாளர் பதவி கொடுத்து துணை முதலமைச்சராக உதயநிதி ஆக்கிட்டு அந்த இளைஞரணியை உயிரோட்டமா ஜிலுஜிலுப்பா வச்சிருக்கிற திமுகவுக்கும் பாதிப்பு வரும். எவ்வளவு வரும் தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் கருவி வரல. தேர்தல் முடிஞ்ச பிறகு எங்கெங்க யார் யார் தோத்தா, யார் யார் ஜெயிச்சா, யாரால, விஜயால அப்படின்லாம் நம்ம பார்த்து அப்புறம் தான் ஆய்வு பண்ண முடியும். இப்போ ஒரு பொது பார்வை, என்ன பாதுகாத்துக்கிறக்கா சேஃப்டி எல்லாம் சொல்லல, பிராக்டிக்கலா சொல்றேன். எல்லோருக்குமே பாதிப்பு இருக்கும். ஏன்னா நீங்க விஜய் என்கிற ஒருத்தர் இல்லை, நான் அந்த 1 லட்சம் பேரும் யாருக்கோ பல பேருக்கு ஓட்டு போட போறானா, அதுல 30,000 பேர் போட மாட்டான். ஏதாவது சினிமா இனிமா வெளியூர் ஓடிடுவான், ஓட்டு போடவே வரமாட்டான். மீது 70,000 பேர் யாருக்கோ போட தானே போறான். நோட்டாவுக்கு, சீமானுக்கு, அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு, திமுகவுக்கு, அதிமுகவுக்கு பல பேருக்கு ஓட்டு தானே போட போறாங்க. அண்ணாமலை நிக்கலையே. இல்ல, நான் அண்ணாமலைக்காக பிஜேபிக்குன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன். ஆனா இப்ப அவர் அங்க நிக்காதது அது பெரிய ஒரு நிச்சயமா. அந்த அவருக்காக அந்த பிஜேபியில சேர்ந்தாங்கல்ல, அவங்க அவ்வளவு உற்சாகமா வேலை செய்ய மாட்டாங்க. எதனால அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல? அது உட்கட்சி விவகாரமா இருக்கலாம். இவர் எவ்வளவு சீரியஸா உறுதியா கேட்டாரு தெரியாது.
சரி இப்ப எதையாவது சொல்லுவாரான்னு பார்த்தா நான் மே 4ஆம் தேதி சொல்லுவேன்னு சொல்லிக்கிறாரு. அப்ப வச்சு ஒரு கிளி கிழிக்கிறேன்னு நினைக்கிறாரோன்னு தெரியல. யார போட்டு கிழிக்க போறாருன்னு தெரியல. அந்த வார்த்தைய சொல்லாமயாவது இருந்திருக்கணும். அப்போ தான் வருத்தத்தில் இருக்குங்கிறதையும் சொல்லணும். மாடு மேய்ச்ச மாரி ஆச்சு, மச்சானுக்கு பொண்ணு பார்த்த மாரி ஆச்சுன்னு ஒரு சொலவடை இருக்கு கிராமத்துல. 2 நடக்கிற மாரி. நம்ம வருத்தத்தையும் சொல்லிருவோம். அப்படி அப்படி உள்ள அப்படி ஒரு 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 கொட்டேஷன் மாரி அந்த பசங்களுக்கு அதையும் கடத்திரணுங்கிற மாரி பண்றாரு. அந்த அணிக்கு இது நல்லதில்ல. ம்ஹ்ம். ஓகே. சரி இப்போ திமுக, அதிமுக 2 பேருமே கூட்டணியோட தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ, தாவேக்கா தனித்து நிக்கிறாங்க. தனித்து நிக்கிறது ஒரு புது கட்சிக்கு பலமா, பலவீனமா சார்? நல்லது. பலமா, பலவீனமாங்கிற கேள்வி 2வது. அதுதான் நல்லது. நாம யாரு? நம்ம ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் விஜய் வந்துட்டான்னு சொன்னார்ல. நடிகனா வந்துட்டாரு. ஒரு அரசியல் கட்சி தலைவரா வந்துட்டாராங்கிறதுக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு தனியா தான் நின்னாகணும். ம். அதிமுகவோட சேர்ந்திருந்தா 95% சொல்றேன். 100% அது வெற்றி கூட்டணி தான். அவங்க ஆட்சிய பிடிச்சிருப்பாங்க. ஆனா விஜய் அரசியல் அதோட முடிஞ்சு போயிருக்கும். துணை முதலமைச்சர் குடுத்திருப்பாங்க. 5, 6 மந்திரி குடுத்திருப்பாங்க. எப்படி ஒழிக்கணுமோ அப்படி ஒழிச்சிருப்பாங்க. அப்போ 2 பேரும் ஜெர்லின்ட்டு வந்தானே இந்த பையன் ஏன் இப்படி அப்படின்னு மக்கள் நினைப்பாங்களா? மாட்டாங்களா? அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு பதவி தான்னா விஜய் அந்த பக்கம் போயிருக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு தேர்தல்ல உங்கள நம்பி நான் தனியா நின்னேன். என்னை ஜெயிக்க வச்சுட்டீங்க. இல்ல உங்கள நம்பி நான் நின்னேன். எனக்கு நீங்க நம்பிக்கை குடுக்கல. எனக்கு வேற வழி இல்ல. 29 பார்லிமென்ட் எலக்ஷன்ல யார் கூட கூட்டணி சேர்ந்தாலும் இவ்வளவு நெகட்டிவ் வராது, விமர்சனம் வராது. ஏன்னா தனியா நின்னு நீங்க ஆதரிக்கல. எனக்கு வேற வழி இல்லன்ட்டு கூட்டணி சேர்ந்தா அது எதார்த்தமா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆரம்பிச்ச உடனே அவனும் சரியில்ல, இவனும் சரியில்லன்ட்டு அதுல ஒருத்தனோட போனீங்கன்னா, மக்கள் முட்டாள் இல்ல. அதனால அவர் தனியா நின்னு எடுத்த முடிவு அரசியல் ரீதியாக என் பார்வையில சரிதான். ஓகே, ஓகே சார். கடைசி ஒரே ஒரு கேள்வி. சார் இப்ப திமுக இப்போ லெட்ஸ் சே ஒரு 30, 40, 45% வாங்கியிருக்காங்க. அதிமுக 35% வாங்கியிருக்காங்க. மீதி தாவேக்கா வாங்கியிருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் யார் கூட நாங்க சப்போர்ட் பண்ணனா, அவங்க நெனச்சா ஆட்சி பிடிக்கலாம்ல சார்? இல்ல அது வந்து தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தான் நம்ம அத விவாதிக்க முடியும் ஒண்ணு. அவர் இப்ப வாங்குற வாக்குகள் ஒரு இடம் கூட ஜெயிக்காமல் 17% 20% அவர் வாங்கலாம். அந்த 20 அவர் வாங்கி காமிச்சிட்டாருன்னா, 29 நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் வீட்டு வாசல்ல வெளிப்படையாகவே போய் நிப்பாங்க பெரிய கட்சிகள். அது பிஜேபி ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், திமுகவா கூட ஆகட்டும். காட்சிகள் மாறுனா நான் சொல்றேன். ஏன்னா அவர் நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கிய கையில வச்சிருக்கிறார். தனியா நின்னு. பிரவீன் சக்கரவர்த்தி மாரி திருட்டுத்தனமா ஒரு ஆட்கள விடணும்னு அவசியம் இல்ல. காங்கிரஸ் வெளிப்படையா அவர் வீட்டுக்கு போவாங்க. வாங்க எங்களோட நம்ம சேர்ந்து போராடலாம், போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அவர் வாங்குகிற வாக்குகள், அவர் அரசியலில் தொடர்ந்து இருந்தால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பயன்படும். நிச்சயமா. விஜய். சூப்பர் சார். காலம் தான் பதில் சொல்லும். யார் ஜெயிக்க போறான்னு. நெறைய விஷயங்கள எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச். நன்றி. தேங்க் யூ.